Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா iOS 18.1 developer beta 4 நேத்து அபிஷியலா நமக்கு ரோல் அவுட் ஆயிருக்கு. நைட் அவைலபிள் வந்துச்சு. நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 973.1 MB கிட்ட இது அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை நீங்க பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு வேற என்னென்ன சேஞ்சஸ்லாம் இதுல இருக்குன்றதை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் 15 Pro Maxக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ப்ரீவியஸாக இருக்க மாடல்ஸும் ஒரு சிலரில் இதை எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாடல்ஸும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இந்த பப்ளிக் பீட்டாக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டெவலப்பர் 4 வந்திருக்கு. இதில் மேஜரான ஃபஸ்ட்டு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நமக்கு டெவலப்பர் பீட்டா 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், ஆப் கிராஷஸ், அதுக்கப்புறம் ஹீட்டிங்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் இது டிராஸ்டிக்காக நான் யூஸ் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் இது நமக்கு நோட்டிசபிளாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அந்த இஷ்யூஸை ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் சேஞ்ச் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் பேனலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க இடம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸ்கொயராக இருக்காமல் நமக்கு மெயினாக யூஸ் பண்ணுற ஐகான்ஸை இது மாதிரி பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அண்ட் வெல்கமும் இது ஒரு யூஐ கரெக்ஷனாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்பில் அதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புது பாப்அப் வருது. ஒரு ஜஸ்ட்டு புதுசாக அப்டேட் பண்ணிருக்கவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு சில ஆப்ஸில் இப்போ அது வருது. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் பீட்டா 4 18.1 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட என்ஹான்ஸ்மெண்ட் மேக்ஸிமம் என்ஹான்ஸ்மெண்ட் கிட்ட வந்துருச்சு. ஸோ இது எதை குறிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பீட்டா கூடிய சீக்கிரத்தில் ரோல் அவுட் ஆகிடும் எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளேயே நமக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் நான். சப்போஸ் வந்துன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணலாம். எங்கன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இது வரைக்கும் பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்னொரு ஆட் ஆன் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது XS SE மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கால் பேசுகிறதா இருந்தீங்கன்னா நமக்கு இனிமேல் வந்துட்டு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். iPhone 12 அதுக்கப்புறம் எபோ மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிரான்ஸ்கிரிப்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த ஃபீச்சர் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் திருப்பி ஸ்டேஜில் இன்னொரு ஃபீச்சர் சொல்லியிருந்தாங்க, சொல்லலை அட்லீஸ்ட் காமிச்சிருந்தாங்க. 16 Pro அதுக்கப்புறம் 16 மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நமக்கு பாஸ் பட்டன் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 16 மாடல் 16 Pro ப்ளஸ் மாடல்ஸ் மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக இருக்க மாடலுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போ பாஸ் பட்டன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபீச்சர்னு சொல்லி இப்போ எடுத்துன்னு வர்றது ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களே இப்போ பார்க்கலாம், இது அவைலபிளாக இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போது 16 சீரீஸ் லான்ச் அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவை நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும் ஸ்பீடை, அது சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரீவியஸாக இருக்க மாடல்ஸ் வந்து இருக்குது. நான் 15 Pro வச்சுருக்கேன், அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில பேருக்கு தான் அவைலபிள் இருக்குது, ஒரு சில பேருக்கு அவைலபிள் இல்லை. ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப மேண்டேட்டரியாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பப்ளிக் பீட்டாவுக்கு அப்டேட் பண்ணுறது ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லை பக்ஸ் வரலாம். 18.1ல் என்னென்ன பக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிரிட்டிக்கல் பக்குன்னு இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். இந்த ஹியரிங் ஏடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹியரிங் ஏடு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சில பேருக்கு ரிமூவ் ஆக மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா 2 காமிச்சுது. ஸோ அடுத்த பக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பீட்டா 3லேருந்தே இருக்குது, டெவலப்பர் பீட்டா 3லேருந்தே. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி நான் ஏதாவது டைப் பண்ணி வச்சுருக்கேன்ற பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா அப்படியே ஃப்ரோசன் ஆகிடுது. எஸ்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் எல்லா இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி இடத்துல ஃப்ரோசன் ஆகுது. இது ஒரு கிரிட்டிக்கல் பக் தான். இது பீட்டா 3லேயே அவங்க அட்ரஸ் பண்ணி இருக்கணும். இது ஏன்னா பீட்டா 2ல் இப்படி ஒரு இஷ்யூவே எனக்கு இல்லை, ஆனால் ஒரு சில பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்டா 3லேருந்து எனேபிள் ஆகிருக்கு. பட் ஸ்டில் பீட்டா 4 வந்துமே இவங்க அட்ரஸ் பண்ணாதது, அதுவும் கிரிட்டிக்கல் பக். இது மாதிரி நம்ம டைப் பண்ண போது இது மாதிரி ஃப்ரோசன் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் பேக் போயிட்டு திரும்ப வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணலைன்னு எனக்கு புரியல இன்னும். ஸோ அடுத்த பக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த அனிமேஷன், அதாவது இந்த லேட்டஸ்ட் சிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் தான் ஒர்க் ஆகுது. இனிஷியலாக அப்டேட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒர்க் ஆகலை, ஜஸ்ட் நார்மல் சிரி தான் ஒர்க் ஆகுச்சு. அது ஏன்னு எனக்கு புரியல. பட் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப வரும்போது எனக்கு அது திருப்பி அவைலபிளாக இருந்தது. ஸோ அடுத்த கிரிட்டிக்கல் பக் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடல் ரைன். நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2-3 AM நான் வந்து அப்டேட் பண்ணினேன்.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68% 67% கிட்ட இருந்தது. நான் மார்னிங் 9 o'clock வந்து பார்க்கும்போது 10% காணோம். ஸோ ஐடல் ட்ரெயின் இந்த இதில் இருக்குது. மற்றபடி பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. பீட்டா அதே சமயம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பீட்டா இதெல்லாம் நம்ம பேட்டரி லைஃப் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியல்லே பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டரி ட்ரெயின் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக அது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஐடியல் ஸ்டேஜுக்கு வந்து கொஞ்சம் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் இதில் ஐடல் ட்ரெயின் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த பீட்டா டெவ் பீட்டா நீங்கள் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். பப்ளிக் பீட்டா வேணால் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு நான் சொன்ன ஃபீச்சரில் ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பக்ஸும் வந்துன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் ஆப் மூலிமா. அப்போ தான் உங்களுக்கு அட்ரஸ் ஆகி தெரியும். பீட்டா டெஸ்டர்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் எந்த அளவுக்கு நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி டிவைசஸில் எப்படி அப்ளிகேஷன் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ இதுதான் இந்த 18.1ஓட நான் நோட்டீஸ் பண்ண சேஞ்சஸ். நீங்கள் வேறு ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.